ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எப்போது புத்திர பாக்கியம். இதான் தலைப்பு. இருமணம் இணையும் திருமணம், அதற்கு பிறகு நாம் எதிர்பார்க்கிறது மழலை செல்வங்கள் தான். திருமணமாகி பொருத்தம் அப்படிங்கிற நிலைக்கு ஜாதகம் பார்க்க வரும்போதே பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா இருப்பாங்களாங்கிற கேள்விக்கு அடுத்த கேள்வி உடனடியாக கேட்குறவங்க, அவங்க வீடு கட்டுவாங்களா, வாசல் கட்டுவாங்களா, பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையாங்களாங்களாம் கேட்க மாட்டாங்க. குழந்தை பாக்கியம் இருக்குல்லங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு நாம் வம்ச விருத்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். சொத்து சுகங்கள், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதனை மகிழ்ச்சிகரமாக வைத்திருக்கக்கூடியது மழலை செல்வங்கள் தான். குழந்தை பாக்கியம் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சதுனாலே நான் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடுவேன். பொருந்தலைங்க, அது சரியில்லை அப்படின்ட்டுருவேன். காரணம் வேறு ஏதாவது கூட சொல்லுவேனே ஒழிய குழந்தை பிறக்காதுங்கிறத வாயால் சொல்லவே மாட்டேன். இல்லை இது சரியா இல்லை, சரியாக வராது, கொஞ்சம் தள்ளி பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அளவுக்கு வலிமையான அமைப்பு ஆப்போசிட் ஜாதகத்தில் இல்லைன்னு சொல்லி தட்டி கழிச்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு புத்திர சந்தான விருத்திங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஒரு கணவனையும் மனைவியும் இணைச்சி வைக்கிற பாலமாகவே இருக்கிறது குழந்தைங்க தான். அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி அடுத்தடுத்த கட்டம்னு நகர்ந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறத மாதிரி போனாங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே 1008 கருத்து வேறுபாடுகள் வந்துடுது. நிச்சயமாக்கிட்டு ஒரு 4 நாள் தொடர்ந்து ஃபோனில் பேசும்போதே 2 பேரும் தகராறு பண்ணிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அந்த பையனோட டேஸ்ட் எனக்கு சரியா இல்லை, அந்த பொண்ணு பேசுகிறதே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்டுகள் வந்துடும். ஸோ இங்கே புத்திர பாக்கியம் என்பது மிகவும் இன்றியமையாததாக போயிடுது. இந்த குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும்? ஜாதகத்தில் அதுக்கான சில தசாபுத்திகள் நமக்கு கண்டென்ட் கொடுக்கும். அந்த தசாபுத்திகள் நடக்கும் காலங்களில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கும். பொதுவாக 5ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் 5ஆம் இடத்துல பாவக்கோள்கள் அதிகமாக இருந்ததுன்னா குழந்தை பிறப்பதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸை சந்திக்க வேண்டியது இருக்கும். உதாரணமாக 5ஆம் இடத்துல சனி இருந்தால் தாமதமாக குழந்தை பிறக்கிறது அல்லது உடல் நலிவோடு குழந்தை பிறக்கிறது. 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் ஜாதகர்கள் செயற்கை முறையில் தான் கருத்தரிச்சுக்கணுங்கிற மாதிரியான விதிகளை ஏற்படுத்துறது. டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகி அதை பாதுகாப்பாக வச்சு குழந்தை பெற்றுக்கிறதுங்கிற மாதிரி அமைப்பு கொடுக்கும். 5ஆம் இடத்துல கேது இருந்தால் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்காம போய் கோயிலாக சுற்றி பரிகாரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறக்குங்கிற மாதிரி நிறைய கோயில்களில் வேண்டுதல் வச்சு அதுக்கப்புறம் கடவுள் மனம் இறங்கி ஏன்னா போனால் போகுதுன்னு குழந்தை கொடுக்குற மாதிரி வந்துடும். இந்த சனி ராகு கேது இந்த 3 பேரும் 5ஆம் இடத்தை அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற 2 பாவிகள் அவ்வளோவா பெருசாக பாதிக்கிறது இல்லை. 5ல் சூரியன் இருக்கிறனால குழந்தை பாக்கியம் கிடைக்காம போகுதுங்கிறதையும் எடுத்துக்க வேண்டியதில்லை. 5ல் செவ்வாய் இருக்கிறனால குழந்தை பாக்கியம் கிடைக்காம போகும்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போ இதில் 5ல் சனி இருக்கிறது, 5ல் கேது இருக்கிறது, 5ல் ராகு இருக்கிறவங்களுக்கும் குழந்தை இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன தாமதமாகலாம். இந்த இடத்த குரு பார்த்துட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. 5ஆம் இடத்துல சனியே இருந்து குரு பார்த்துட்டு இருந்தாருன்னா கல்யாணம் ஆகி 10வது மாதமே குழந்தை பெற்றவங்களாம் உண்டு. அதனால் அது ஒரு விதிதானே தவிர அது நிரந்தரமான தீர்வு அல்ல. இது போக குருவே 5ஆம் இடத்துல இருக்கும்போது சில நேரங்களில் குழந்தை பிறக்கிறத குளறுபடி பண்ணிடுவார். புத்திரஸ்தானாதிபதி புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்திலே இருக்கிறதுங்கிறது ஒரு சிக்கல். எப்போயுமே குருவுக்கு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு நல்லது பண்ணுற குணம் தான் அதிகம். ஸோ அந்த வகையில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் காலம் எப்போது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் 5 குடவினுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் 5ஆம் அதிபதியோட தசாபுத்தி தசையோ அல்லது புத்தியோ நடக்கும் காலங்களில் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது தவிர கோச்சார குரு பகவான், கோச்சாரத்திலிருந்து குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போதோ அல்லது உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போதும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி உங்கள் பிறந்த ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி, இப்போ நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் 5ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார். ஒரு உதாரணமாக இப்போ ஒரு கும்பலக்ன ஜாதகம், இவருக்கு 5ஆம் அதிபதி புதன். இந்த புதனை கோச்சார குரு கிராஸ் பண்ணும்போது குழந்தை பிறக்கும். கோச்சார குரு அந்த புதன் மேலே கிராஸ் பண்ணும்போது குழந்தை பிறக்கும். இப்போ ஒரு உதாரணமாக இப்போ நான் சொன்ன கும்பலக்னத்துக்கு 5ஆம் அதிபதி புதன், இவர் ரிஷபத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோம். உங்கள் ஜாதகத்தில் அவர் ரிஷபத்தில் இருக்கார். இப்போ குரு கோச்சாரத்தில் ரிஷபத்தில் தான் போயிட்டுருக்கார். ஸோ இந்த மாதிரியான அமைப்பில் குழந்தை பிறக்கிற யோகியதை உண்டாகும். புரியுதுங்களா? உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை கோச்சார குரு பார்க்கும்போது குழந்தை பிறக்கிற யோகம் வரும். உங்கள் லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதியின் மேலே குரு கிராஸ் பண்ணும்போது குழந்தை பிறக்கிற யோகம் வரும்.
இது போக 5ஆம் அதிபதியினுடைய தசா புத்தி காலங்களில் குழந்தை பிறக்கிற யோகம் வரும். 5ஆம் அதிபதியுடைய தசையோ புத்தியோ நடக்கும் காலங்கள். இன்னும் சிலருக்கு 5ஆம் இடத்தில் நின்ற கிரகங்கள், 5ஆம் இடத்தில் நின்ற கிரகங்களின் தசா புத்திகளின் காலத்தில் குழந்தை வரும். ஒரு சிம்மலக்கண ஜாதகம் 5ஆம் இடத்துல சனி இருக்கார். இவருக்கு குருமகாதிசையில் குரு புத்தியில் கல்யாணம் ஆச்சு. குருமகாதிசையில் சனி புத்தியில் குழந்தை பிறந்துச்சு. சனி 5ஆம் இடத்திலிருந்து இரட்டை குழந்தைகள் பிறந்து, இது ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்துல இருந்த சனி அவருக்கு குழந்தை பிறக்குது. இவருக்கு இந்த குழந்தைகள் பிறக்கும்போது கோச்சாரத்தில் குரு பகவான் 7ஆம் இடத்துல, அதாவது சனிக்கு 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்திற்கு 5ஆம் இடத்தையும் பார்த்து 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்த கிரகத்தையும் பார்த்து ஒரு வலுவை கொடுக்குறார். அப்போ அது மாதிரியான அமைப்புகளில் குழந்தை பிறகு 5ஆம் இடத்தின் அதிபதியுடைய தசா புத்தி காலங்கள் ஒன்று, 5ஆம் இடத்தில் நிற்கும் கிரகங்களின் தசா புத்தி காலங்கள் ஒன்று, மேலும் கோச்சாரத்தில் குரு பகவான் 5ஆம் அதிபதியின் மேல் கடந்து செல்லும் காலம் ஒன்று, அதேமாரி கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கும் காலம் ஒன்று. புத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் குருங்கிறதுனால இங்கே குருவின் தன்மையை ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். இது போக சிலருக்கு அபூர்வமாக 10ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தியில் குழந்தை பிறக்கும். 10ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதியின் தசையிலோ புத்தியிலோ குழந்தை பிறக்கும். ஆனால் மோஸ்ட்லி இந்த 10ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி காலத்தில் பிறக்கிற குழந்தைகள் ஆண் குழந்தையா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அது கர்மஸ்தானம். உங்களுக்கு கர்மம் செய்யும் உரிமை உங்கள் ஆண் வாரிசுக்கு உண்டு. இன்றைக்கி அது சம உரிமைன்னு ஆயிடுச்சுனாலும் கூட ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படி தான் சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ 10ஆம் அதிபதியின் தசாபுத்தி காலங்களில் 10ஆம் இடத்தில் நின்ற கிரகத்தின் தசாபுத்தி காலங்கள்லையும் புத்திர சந்தான விருத்தி ஏற்படும் அப்படிங்கிறதும் ஒரு சூட்சமம். ஸோ இந்த விதிகள் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக பொருந்தி வரணுங்கிறது அமைப்பு. ஒரு ரிஷபலக்கண ஜாதகம். இப்போ இவருக்கு 10ஆம் அதிபதி சனி, அவரே 9ஆம் அதிபதி. 10ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த கிரகம் புதன். ஒரு ஜாதகத்திற்கு சனி திசையில் புதன் புத்தியில் குழந்தை பிறக்குது, பையன். சனி திசை புதன் புத்தியில் கன்சீவ் ஆகுறாங்க அவங்க வீட்டில். அவர் கேள்வி கேட்குறாரு, என்ன குழந்தை சார் பிறக்கும்? பையன் தான் பிறக்கும். ஏன்? தசா நடத்துகிறவன் சனி 10க்குடையவன், புத்தி நடத்துகிறவன் புதன் 5க்குடையவன், ரெண்டும் கலக்குது. கண்டிப்பாக ஆண் வாரிசுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொன்னால் அதே மாதிரி பையன் தான் பிறக்கும். அப்போ இவைகள் ஜோதிட கணக்குகள். உங்கள் லக்கணத்திற்கு 5ஆம் இடம் பழுதுபட்டிருந்தால், அதுவும் யாரால்? சனி ராகு கேதுவால் பழுதுபட்டிருந்தால் குழந்தை பிறப்பதில் சில தடைகள், இடைஞ்சல்கள், சிக்கல்கள் இருக்கும். சனி இருந்தால் தாமதமாக குழந்தை பிறக்கிறது. சார் கல்யாணம் ஆகி 6 வருஷம் கழித்து தான் பையன் பிறந்தான். 6 வருஷம் நாங்கள் போகாத கோயில் இல்லை, ஏறாத சாமி இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. 5ல் சனி உட்காந்துட்டு. இதிலே சனி உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கும் இந்த விதி தான் நடக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. அந்த சுப வீடாக இருந்தாலும் வேறு சுப கிரகங்களின் தொடர்பு இருந்தாலும் அந்த மாதிரி லேட்டெல்லாம் ஆகிறது கிடையாது. ராகு 5ஆம் இடத்தில் இருக்கும்போது மருத்துவர்களின் உதவியோடு செயற்கையான முறையில் ஏதாவது ஒரு வகையை பயன்படுத்தி கருத்தரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிறது. இதற்கும் விதிவிலக்கு சுபர்களின் தொடர்பு. கேது 5ஆம் இடத்தில் இருக்கும்போது தெய்வ சங்கல்பம், தெய்வ சாங்கியங்கள் செஞ்சுக்கிறது, பரிகாரங்களின் மூலமாக குழந்தை பிறப்பதுங்கிறது மாதிரியான அமைப்புகளும் உருவாகிறது. 5ஆம் இடம் ஒருவேளை பலகீனப்பட்டிருக்கிற நிலையில் கூட 10ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, 10க்குடையவன் வலுவாக இருந்தானா, அல்லது 10ஆம் இடத்தில் வலுப்பெற்ற கிரகங்கள் அமர்ந்ததுன்னா கண்டிப்பாக வாரிசு இருக்குன்னு சொல்லிடலாம். இப்போ ஒரு ஜாதகம் மிதுன லக்னம், 5ஆம் இடத்துல கேதுவும் சனியும், 5ஆம் இடத்துல கேதுவும் சனியும். இந்த 5க்குடையவன் சுக்கிரன் நீச்சம் வேற 4ல். திக்பலம்ங்கிற ஒரு மறைமுக வலுவை அவர் பெறார். ஆனால் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு சனியும் கேதுவும் தான். ரொம்ப க்ளோஸாகவும் இருப்பாங்க. இந்த ஜாதகத்திற்கு 10க்குடைய குரு பகவான் 2ஆம் இட தனஸ்தானத்தில் உச்சம். கட்டாயம் குழந்தை இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி கட்டாயம் திருமணத்துக்கு பிறகு உடனடியாக குழந்தை இருந்தது. அப்போ 5ஆம் இடம் கெட்டு போயிடுச்சுங்கிறதுக்காக உடனே குழந்தையே இல்லாமல் போயிடும் அப்படின்னும் பயப்படக்கூடாது. 10க்குடையவன் வலுவாக இருக்கிறானா என்பதையும் பார்க்கணும். கர்மபுத்திரன் உங்களுக்கு நிச்சயம் உண்டு அப்படிங்கிற பலன்களும் இருக்கும். ஜோதிட சாஸ்திரமே பார்த்திங்கன்னா ஒரு பலனை தருவதற்கு 3 வீடுகள் தொடர்பு கொள்ளும். 3 வீடுகள் கிட்டத்தட்ட தொடர்பு கொள்ளும். நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரமே 3 இருக்கும். ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம். தனஸ்தானம், கடன்ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் 2, 6, 10 எல்லாமே பாருங்கள் 3 இருக்கும். ஒரே வேலைக்கு இந்த 3 வீடுகளின் தன்மையும் எடுக்கணும். அதே மாதிரி தான் புத்திரபாக்கியம் என்கின்ற ஒரே பலனுக்கு 10ஆம் இடமும் சம்மந்தப்படணும், லக்னமும் சம்மந்தப்படணும், 5ஆம் இடமும் சம்மந்தப்படணும், குருவும் சம்மந்தப்படணும். இப்போ குரு நன்றாக இருக்கும் நிலையிலும் குழந்தை பாக்கியம் இருக்கும். 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி காலங்களிலோ, 10ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி காலங்களிலோ, 5ல் அமர்ந்தவனுடைய தசாபுத்தி காலங்களிலோ, 10ல் அமர்ந்தவனுடைய தசாபுத்தி காலங்களிலோ
கோச்சார குரு பகவான் உங்கள் 5ஆம் அதிபதியை கடந்து செல்லும் காலங்களிலோ, கோச்சார குரு பகவான் உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் இடத்தையோ ராசிக்கு 5ஆம் இடத்தையோ பார்வை செலுத்தும் காலங்களிலோ புத்திர சந்தான விருத்தி ஏற்படும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.